சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி செபியுங்கள். நலன்களுக்கெல்லாம் தொடக்கமும் நிறைவுமாகிய இறைவா, ஆண்டின் தொடக்க நாளாகிய இன்று நாங்கள் அளிக்கும் காணிக்கைகளின் மேல் கனிவுடன் ஆசி வழங்கியருளும். இறைவனின் புனித தாய்க்கு விழா கொண்டாடி மகளும் நாங்கள் உமது அருளின் தொடக்கத்தை பெற்று பெருமை கொள்ளுவது போல அதன் நிறைவையும் பெற்று மகிழ செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் தூய மரியாவின் திருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அந்த அன்னை தூய ஆவின் நிழலிட்டதால் உம்முடைய ஒரே பேரான திருமகனை கருத்தரித்து தம் கன்னிமையின் மகிமை குன்றாமலேயே அந்த முடிவில்லா ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மகத்துவத்தை வானகத் தூதர் அனைவரும் அணி அணியாக இடையராது புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது:
வானகத் தந்தையே, நேர்மையாகவே தூயவர், உம்முடைய படைப்புக்கள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியின் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உலகெங்கும் உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். ஆகவே இறைவா, நாங்களும் அது திருமுன் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் புனிதமாக்கியருள வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இத்திருப்பலியை நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆகவே இறைவா, உம்முடைய திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்டும் வருவாரென எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி அறிதலுடன் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திருச்சபையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மையே மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவிழமானீர். இதை நீர் ஏற்றுக்கொண்டு
உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தினால் ஊட்டப்பெறும் நாங்கள் கிறிஸ்துவின் தூயாவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனமும் உள்ளவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு நீர் தேர்ந்து கொண்டவரோடு சிறப்பாக இறைவனின் அன்னை ஆகிய தூய கன்னிமரியா, அவருடைய திருத்துணைவர் தூய யோசேப்பு, தூய ஜோசப் வாஸ், உம்முடைய புனித அப்போஸ்தலர் மறைசாட்சியர் மற்றும் புனித அனைவரோடும் நாங்கள் விண்ணகத்திற்கு உரிமையாளர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எப்பொழுதும் உமது உதவியை பெறுவோம் என நம்பியிருக்கின்றோம். இறைவா, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உம்முடைய திருச்சபை உம்மடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் வீத்து சாண்டகை, ஏனைய ஆயர்கள், இறை மக்கள், துறவியர், திருப்பணியாளர்கள், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரும் அன்பிலும் விசுவாசத்திலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமு நிற்கின்ற குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவாய் செவிசாய்த்தலும். இரக்கமுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய மக்களை தயவாயும்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது அரசில் தயவுடனேற்றலும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியை கண்டு என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்பவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடக்கூடாது, தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மையே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம்முடைய திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்து அந்த அமைதியை ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தாக.
இதோ இறைவனுடைய செம்மறி, இரக்கத்தின் அரியணையில் வீற்றிருப்பவர். இவருடைய திருவுடலை உண்டு திரு ரத்தத்தை அருந்துவதற்கு அழைக்கப் பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர்.
முழந்தாள் படியிட்டு இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு சபத்திலே அனைவரும் பங்கெடுப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, விண்ணகத் தந்தை இரக்கமுள்ளவராக இருப்பது போல நாங்களும் இருக்க வேண்டும் என்றும் உம்மை காண்பவர் அவரை காண்பர் என்றும் எங்களுக்கு கற்பித்துள்ளீர். உமது முகத்தை எங்களுக்கு காட்டும், நாங்கள் மீட்படைவோம். தங்கள் செல்வத்தால் அடிமைப்பட்ட சக்கேவையும் மத்தேயுவையும் உமது அன்பு பார்வை விடுவித்தது. படைக்கப்பட்டவற்றில் தன் மகிழ்வை தேடிய மகதலா மரியாவையும் உம்மை மறுதலித்த பேதுருவையும் மனம் வருந்திய கள்வரையும் உமது அன்பு பார்வை விடுவித்து விண்ணகத்தை உறுதி செய்தது. சமாரியா பெண்ணிடம் கடவுளுடைய கொடை எது என்பதை நீர் அறிந்திருந்தால் என்று நீர் சொன்னது போல எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் சொல்லுவதை நாங்கள் கேட்க வேண்டும். காண இயலாத தந்தையின் காணக்கூடிய முகம் நீரே. இந்த கடவுளின் வல்லமை மன்னிப்பிலும் இரக்கத்திலும் வெளிப்படுகின்றது. உயர்த்து மாட்சிமை பெற்றுள்ள ஆண்டவராகிய உமது காணக்கூடிய முகமாக திருச்சபை விளங்குவதாக. அறியாமையிலும் தவறுகளிலும் இருப்போர் மீது பரிவு காட்டுவதற்கென உமது பணியாளர்களையும் வலிமையற்ற நிலை அணிந்து கொள்ளச் செய்தீர். உமது பணியாளர்களை அணுகி வரும் அனைவரும் இறைவன் அவர்களை தேடி அன்பு செய்து மன்னிக்கின்றார் என்பதை உணரட்டும். கருணையின் ஜூபிலி ஆண்டு அருள் நிறைந்த காலமாக அமைய உமது ஆவியானவரை அனுப்பி எங்கள் ஒவ்வொருவரையும் அருள் பொழிவு செய்தருளும். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் மற்றும் ஒடுக்கப்பட்டோருக்கு விடுதலையை அறிவிக்கவும், பார்வை இழந்தோருக்கு பார்வை தரவும், புதுப்பிக்கப்பட்ட ஆர்வத்துடன் திருச்சபை பணியாற்றுவதற்கு இந்த ஜூபிலி ஆண்டு உதவட்டும். இரக்கத்தின் அன்னை மரியாவின் பரிந்துரை வழியாக இதை நாங்கள் மன்றாடுகின்றோம். தந்தையோடும் தூயாவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே, ஆமேன். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவர். நன்றி கூறி செபிப்போம். வானக தந்தையே, என்றும் கன்னியான தூய மரியாவை உம் திருமகனின் அன்னை என்றும் திருச்சபையின் தாய் என்றும் ஏற்றுக்கொள்ளுவதில் நாங்கள் பெருமை கொள்ளுகின்றோம். தாயிடமிருந்து குழந்தை புதிய வாழ்வையும் புதிய நம்பிக்கையையும் பெற்றுக்கொள்ளுவது போல நாங்களும் இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக புது வாழ்வையும் புது நம்பிக்கையையும் இந்த ஆண்டு முழுவதும் பெற்று மகிழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிரம் தாழ்த்தி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நன்மை அனைத்திற்கும் ஊற்றும் உறைவிடமுமாகிய இறைவன் உங்களுக்கு தம் அருளை அளித்து தம் அளவில்லா ஆசியை உங்கள் மீது பொழிந்து இவ்வாண்டு முழுவதும் உங்களை தீங்கின்றி காப்பாராக. இறைவன் உங்கள் விசுவாசத்தை வளர்த்து நம்பிக்கையை உறுதிப்படுத்தி நீங்கள் இறுதி வரை அன்பிலும் பொறுமையிலும் நிலைத்திருக்க செய்வாராக. இறைவன் நாள்தோறும் உங்கள் பணிகளை தம் அமைதியில் செம்மையுறச் செய்து
இங்கும் அங்கும் உங்கள் மன்றாட்டிற்கு செவிசாய்த்து உங்களை முடிவில்லா வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆண்டு முழுவதும் அமைதியிலும் மகிழ்ச்சியிலும் நிறைவிலும் வாழ அனைவரும் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுடைய கருணையும் இரக்கமும் பாசமும் அவருடைய அருளலன்களும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் தொடர்ந்து இருப்பதாக உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் ஆசிரியையும் இந்த நேரத்தில் கூறிக்கொள்கின்றேன்.